உண்மையா போட்டா கலக்களி, அப்படியே பார்த்தா கிச்சடி, பச்சடியா என்னாலே தெரியல, நீரா போயிடுச்சு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் புரியும் என்னன்னு. வீக்கெண்ட்ன்றதுனால எங்க ஆயா பாக்குறதுக்காக ஊருக்கு போயிருந்தோம். இங்க வந்து பார்த்தா திருப்பதியில இருக்கிற மொத்த ஜனமும் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு கூட்டமா இருக்காங்க. திருப்பதியில லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் விட்டு இருக்காங்க. சரியா அது வேஸ்டா போகணும்னு நாங்களும் ஆதார் காமிச்சிட்டு அந்த ஃப்ரீ பஸ்ல ஏறிட்டோம். கொயக்கா செடி இருந்துச்சு, அதுல 4 கொயக்காவை பறிச்சிட்டு வீடு கிளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வெஜிடபிள் கட் பண்ணேன், அவ வீட்டை தொடைக்க ஒரே கூத்தா இருந்துச்சு. மத்திய சாப்பாடுக்கு என்ன பண்றது, இங்க வெளியே பக்கத்துல எங்கும் போறதுக்கும் கடையும் இல்ல. சரி நம்மளே களத்துல இறங்கிடுவோம்னு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாங்க வர்றது தெரிஞ்சு எங்க தம்பிங்க 2 பேருமே வந்துட்டானுங்க. எங்க ஊர்ல தண்ணி கிளாஸ் கூட பக்கத்துல வச்சது இல்ல. இப்படி அநியாயமா சாமான கை விட்டாங்களே, எப்படின்னு தெரிஞ்சுதான் நான் எங்க ஊர்ல இருந்திருப்பேன். பிரியாணியில சிக்கன் இல்லைன்னா எப்படின்னு சிக்கனை போட ஆரம்பிச்சோம். அவ்வளவுதான், இந்த கரண்டிக்கு பிடிக்கல. என் கையில இருந்து எக்கிரி இன்னொரு இடத்துல போய் குச்சிட்டான். கொஞ்சம் ஆறுதல் சொல்லி கூட்டின்னு வரதுக்குள்ள இந்த பக்கம் பார்த்தா ஒரு பீஸ் கூட கொடுக்காம என்ன விட்டு இவங்க எல்லாம் பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றது, சரி போனா போதுன்னு விட்டுட்டு ஃபைனலா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க, நல்லா இல்லைன்னா இதுக்கு நான் கேரண்டி இல்ல. அம்மாள் ரைத்தாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. சரி இப்ப பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றதை விட இவங்க சொல்றதை கேட்கலாம். பிரியாணி மாதிரி தோல்ல, எது எதுவுமே பிரியாணி தோல்ல. இது கலர் கண்டி இல்லைன்னா கிச்சடி, அவ்வளவுதான்.